ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறமா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ முத்து மீனாவும் அஜயோட அப்பா கிட்ட பேசி பார்த்தாங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவங்கள வெளியே விட்டுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாரு. ஸோ முத்து மீனாவும் இங்கேருந்து நம்ம ஒரு அடி கூட நகரக்கூடாது, கிறிஷோட அப்பா நம்மளை பார்த்து கிறிஷை மன்னிக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று விடிய நைட்டு பகலன்னு பார்க்காம அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போனவர் திரும்பவும் வெளியே கூட எட்டி கூட பார்க்கவே இல்லை. ஸோ இப்போது அவங்களுடைய அம்மா பார்க்குறாங்க, அஜயோட அம்மா. ஸோ அப்போது முத்து மீனாவும் வெளியே இருக்கிறத பார்த்த உடனே ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் இன்னும் போகலங்க, இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்ன இவங்களுக்குன்னு தெரியல, நான் கண்டிப்பாக கிறிஷை பனிஷ் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்லியாச்சு, திரும்பவும் அந்த பையனுக்காக நியாயம் கேட்டு இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க 2 பேருக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், ஏதாச்சும் ஆகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, யோ என்னையோ பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அந்த பையனை பிடிச்சி நான் உள்ளே போடுன்னு சொல்லியிருக்கேன், அதை விட்டுட்டு நீ என்னமோ இவங்கள அவங்க வீட்டு ஆளுங்களை என்கிட்ட பேச அனுப்பிட்டு நீ அங்கே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கியா, அந்த பையன் கிறிஷ் கிடைச்சானா இல்லையா, அவனை தூக்கி உள்ளே போட்டிங்களா இல்லையா அப்படின்னு இவர் கேட்கவும், போலீஸுமே இருந்துக்கிட்டு, சார் அவங்க கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், கிறிஷ் எங்கே இருக்கான் அப்படின்னு, அவங்க கிறிஷை பற்றி எங்கே இருக்கான்னு உண்மையை சொல்லவே மாட்டேன்றாங்க. நான் அஜயோட அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன், பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லவும், என்னையா நீ, நான் என்னுடைய முடிவு என்னென்னு தெளிவாக சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் என்கிட்ட பேச அவங்க வீட்டு ஆட்கள் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு. சார் இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை சார், அவங்க தான் உங்களை பார்க்கணுன்னு பிடிவாதமாக வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. பாரியா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, அந்த பையனை பிடிச்சி சீர்திருத்த பள்ளியில் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஏங்க என்னங்க பார்த்தா பாவமாக இருக்குது, போனால் போட்டு மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு எங்கள் அஜயோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் என் பையனுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், உன் பையன் மேலே உனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு. இல்லைங்க, அஜய் எனக்கு உயிர் தான், அதுக்காக நம்மள மாதிரி தானே அவங்களுடைய பையனும், அவனுக்காக தானே இங்கே இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்குங்க தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா பேசி பார்க்குறாங்க. அவங்க அப்பா கன்வின்ஸ் ஆகிறதே இல்லை. ஸோ இப்போது இங்கே அவர் வெளியே முத்து மீனாவும் பார்த்து பேச வராரு. சார் ப்ளீஸ் சார், கிருஷ்ண மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எதுக்குங்க இப்போ கடங்கார மாதிரி என் வீட்டு வாசலில் நின்று என்னை அசிங்கப்படுத்துறீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, தேவையில்லாமல் அங்கே நின்றுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட கெஞ்சி இருக்கிறத விட்டுட்டு அந்த பையன் எங்கே இருக்கானோ அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும், நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சார் ப்ளீஸ் சார், நான் உங்கள் காலில் கூட விழுந்துட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், அந்த பையனோட லைஃபே ஃபாயில் ஆகிடும் சார், அப்பா தனியாக போயிட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வளர்றது எப்படின்னு எனக்கு தான் சார் தெரியும், நான் இதை சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சிட்ருக்கேன் சார், என்ன மாதிரி அந்த பையனும் கஷ்டப்படக்கூடாது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்தோ எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் கூட மனசு இறங்குறதே இல்லை. ஸோ அப்போ தான் இவர் ஒரு யோசனை பண்ணுறாரு, கிறிஷை நாம் இங்கே வர வைக்கிறதுக்கு இவங்க மூலிமா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. போலீஸ்காரங்களை கிறிஷை பிடிக்க சொன்னால் அவங்க பிடிக்கல, எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம் இவங்கக்கிட்ட பேசி கிறிஷை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னால் அவங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் கிறிஷை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ கிறிஷை இங்கே வர வைக்கிறதுக்காக, சரி போனால் போட்டோம், அந்த பையனை நீங்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த பையனுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதை வச்சு நான் அந்த பையனை விடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், ஆனால் நீங்கள் கிறிஷை எதுவுமே பயமுறுத்தாதீங்க சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, கிறிஷ்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நல்ல முடிவாக எடுங்க சார் அப்படின்னு. சரி பார்க்கலாம், போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவங்களும் கிறிஷை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆக வச்சு அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லி கிறிஷை இதிலேருந்து மீட்டுறோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக போகிறாங்க. கிறிஷ் எப்படியும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவரும் ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஸோ வீட்டுக்குள்ளே போன உடனே என்னங்க என்னாச்சு என்ன பேசுனீங்க அப்படின்னு
அப்படின்னு. இல்லை அந்த பையனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன், அந்த பையன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் அந்த குட்டி பையன்கிட்ட என்னங்க பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நான் அவனை இங்கே வர சொல்கிறது அவங்ககிட்ட பேசுறதுக்காக இல்லை, போலீஸால் அவனை பிடிக்க முடியல. ஸோ இவங்க மூலிமா கிறிஷை நான் வர சொல்லியிருக்கேன். கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஸோ கிறிஷ் வீட்டுக்கு வந்த உடனே போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நம்பிக்கை துரோகங்க, எதுக்குங்க அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜயோட அம்மா சொல்லி பார்க்குறாங்க. அவருடைய அப்பா கேட்குறதே இல்லை. என்னோட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நீ சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, பையனை கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு மாத்திரை கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீ போயிட்டு டேப்லெட் சாப்பிட்டு போய் படுத்து தூங்கு சரியா அஜய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி டாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரியா, அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு காலையில் கிறிஷை நான் அவங்களுடைய முத்துவையும் மீனாவும் இருக்காங்க, அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, அவங்கள வந்துட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் கிறிஷை. அவங்க கரெக்டாக கூட்டிகிட்டு வரும்போது நீ வந்து கிறிஷை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும், உன்னால் தான் கண்டுபிடிக்க முடியல, நானாச்சும் வர வைக்கிறேன், நீ வந்து கரெக்டான டைமில் அதையாச்சும் செய் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்போ அந்த பையனை நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரியா, நான் அந்த பையனை வெட்டுற மாதிரியாலாம் இல்லை, அவனுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும், நீ வந்து அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. நாளைக்கு காலையில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே முத்துவும் மீனாவும் இங்கே மகேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மீனா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு போன விஷயம் என்னாச்சுன்னு கேளுடி, ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நாங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், கிருஷ்ணன் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம், அவனை நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அஜயோட அப்பா, அவர் ஏதோ டெஸ்ட் வைக்கிறாரா, அதுக்கப்புறம் கிருஷ்கிட்ட பேசிட்டு அவனோட கேஸை வாபஸ் வாங்குறதா சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் இப்போ கிறிஷை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே ரோகிணி கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ எங்கள் முத்துவும் மீனாவும் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரோகிணியும் உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ இப்போது கிறிஷ் வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஷ் மீனா ஆண்டியும் முத்து அங்கிளும் அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அஜயோட அப்பா கிட்டே ஏதோ பேசணுமா, நீ போய் அங்கே பயப்படாமல் தைரியமாக பேசி அஜய் கிட்டே சாரி கேளு சரியா, அந்த அங்கிள் கிட்டேயும் சாரி கேளு, அதுக்கப்புறம் உன்னை விட்டுருவாங்க, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, அஜய் கிட்ட தான் அஜயோட அப்பா கிட்ட தான் உன்னை பேசுகிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஆல்ரெடி மகேஸ்வரி கிறிஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் முத்துவும் மீனாவும் வராங்க. ஸோ மீனாவும் முத்துவும் வந்தது கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பேச வராங்க. மீனா வந்துட்டு என்ன ஆண்டி அப்படின்னு, சரி நீ நம்ம வீட்டுக்கு போகலாமா, நாளைக்கு காலையில் நாம் அஜயை போய் பார்க்கலாம், அஜய் நீ பண்ணது தப்பு தானே, அஜய் கிட்ட சாரி கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த சமயத்தில் இங்கே ரோகிணி வந்துட்டு உள்ளே போகிற பதற்றத்தில் பேக் வந்துட்டு அங்கேயே வந்து சோஃபாலே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே ரோகிணியோட பேக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரியும் பார்த்துட்டு சட்டுன்னு மறுக்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து திரும்பி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்ன இருக்குது உங்கள் பின்னாடி, என்னங்க இது ரோகிணியோட பேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகேஸ்வரி ஒரு பக்கம் உள்ள ரோகிணி ஒரு பக்கம் அவசரத்தில் பேக் எடுக்காமல் வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, என்னாச்சும் சொல்லி சமாளி மகேஸ்வரி அப்படின்னு மனசுக்குள்ளே ரோகிணி ஒரு பக்கம் ரூமுக்குள்ளே பழமிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ தான் இங்கே வந்துட்டு அது ரோகிணி என்னை பார்க்க வந்திருந்தா, அப்போ இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டா போல இருக்குது, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வந்து மனசுக்குள்ள நினச்சிட்ருக்காங்க. சரி கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம், பேக்கை கொடுத்து விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கேட்கவும், இல்லைங்க பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு செய்வோம், நாங்கள் ஃபோன் பண்ணி ரோகிணிக்கு சொல்லிடுறேன், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னங்க பரவாயில்ல பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து அந்த பேக்கை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் பேக்கை வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க மகேஸ்வரியுமே. ஸோ இப்போ அந்த பேக் எடுத்துகிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு, சரிங்க நாங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு கிளம்புறோம், ஏங்க அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கிறிஷோடைய அம்மா கல்யாணி எங்கே தாங்க இருக்காங்க, துபாயில் அப்படி என்னங்க பண்ணுறாங்க, பையனுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னமும் அவங்க வீட்டுக்கு வரலையா, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் பிரச்சனையாக இருக்கான், அவனை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், கிறிஷை கூடவே வச்சுக்க சொல்லுங்கள், அவங்கள முதல்ல நீங்கள் வர சொல்லுங்கள், அப்புறம் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க எப்போ வராங்கன்னு எங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு முத்து வந்து மகேஸ்வரி கிட்ட பேசவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரின்னு சொல்லிடுறாங்க.
இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ மீனா யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. என்ன மீனா எதை யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க ரோகிணியோட பேக் எதுக்குங்க அங்கே போச்சு, கிறிஷ் எங்கெங்கே போகிறோன்னா கரெக்டாக அங்கெல்லாம் ரோகிணியும் வராங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க, கிறிஷுக்கு ரோகிணிக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கும், எதுக்குங்க கிறிஷ் கரெக்டாக மகேஸ்வரியோட வீட்டுக்கு போகும்போது ரோகிணி அங்கே போயிருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா சொல்லிக்கிட்டு இருக்கவும், எனக்கு அதை தான் சந்தேகமாக இருக்குது மீனா, என்னென்னு தெரியல, பார்லர் அம்மா கிறிஷோட விஷயத்தில் அடிக்கடிக்கு தலையிட்டுக்கிட்டே இருக்குது, என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிறிஷ் கூட அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்களோ முத்து அங்கிள் ஆண்டியும், நம்மக்கிட்ட தான் அம்மா எந்த விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. எப்படியாச்சும் மீனா ஆண்டியும் முத்து அங்கிளும் இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நான் என் அம்மா கூட எதுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிறிஷ் ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஸோ இப்போ கிறிஷ் பயப்படாமல் இருக்கணும் சரியா, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, முத்து அங்கிள் ஆண்டி இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட பேசிட்டு, மீனா தயவு செஞ்சு கிறிஷுக்கு மட்டும் என்னுடைய சூழ்நிலை வரவே கூடாது, அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அவன் நல்லா படித்து பெரிய ஆளாக வேண்டிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே வராங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி அங்கே அவங்களுடைய அஜயோட அப்பா வீட்டு முன்னாடி போய் காரை நிறுத்திட்டு முத்துவும் மீனாவும் இங்கே கிறிஷ்க்கு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்ககிட்ட அஜயோட அப்பா ஏதோ பேசணுமா, நீ அவங்கக்கிட்ட பேசி அங்கிள் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது சாரி அப்படின்னு அவங்கக்கிட்ட சாரி கேட்கணும் தெரியா, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் அஜய்கிட்டையும் நீ க்ளோஸ் ஆகிடும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடணும் சரியா, அவங்க கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கிறிஷ் பயந்துக்கிட்டே போகிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கிறிஷ்கே தெரியலை. ஸோ உள்ளே போன உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்றாங்க. இப்போது இவன் தான் கிறிஷா, என்னப்பா எப்படி எதுக்கு என் பையனை இப்படி கையால் குத்திருக்க, அவனுடைய உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட் தானே, எதுக்கு அவனோட கையில் இவ்வளோ பெருசாக காயாடுற அளவுக்கு குத்திருக்க, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே கேட்குறாரு. சாரி அங்கிள், என் அம்மாவை பற்றி பேசினானா, அதான் அங்கிள் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன் அம்மாவை பற்றி அவன் என்ன பேசிட்டான், எல்லாரும் அவனை பார்க்க வராங்க, அதே மாதிரியே உன்னை பார்க்க யாரும் வரலேன்னு தானே கேட்டான், உன் அம்மா வருவாங்கன்னா வருவாங்கன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, எதுக்கு இப்படி கோவப்பட்டு குத்திருக்கு அப்படின்னு. சார் அவன் ஏதோ சின்ன பையன் சார், தெரியாமல் பண்ணிட்டான், எதுக்கு சார் திரும்பவும் நடந்த பிரச்சனையை அவனுக்கு ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்து கேட்கவும், சார் நான் உங்ககிட்ட பேசல சார், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் அந்த பையன்கிட்ட தானே பேசியிருக்கேன், உனக்கு என்னடா இந்த வயசுலேயே அவ்வளோ திமிரு கொழுப்பு அப்படின்னு எல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. சார் என்ன சார் பையன்கிட்ட ஏதோ பேசணும், டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு பையன்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு. எவனா பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னும் பெரிய ஆளானா அவன் என்ன பண்ணுறதுக்கு இருக்கானே தெரியலையே, இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து வெளியிலேருந்து வராங்க. வந்த உடனே முத்துவும் மீனாவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சார் எதுக்கு சார் போலீஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு முத்து ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவனை இங்கே வச்சு நான் பேசுறதுக்கு வர சொன்னேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, கிரிஷை உங்கள் மூலியமாக வர வச்சு போலீஸ்லேயும் இவனை பிடிச்சி கொடுக்க தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே இங்கே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. முத்துவும் மீனாவும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. கிரிஷ் போலீஸை பார்த்த உடனே ஓடி போய் முத்து கட்டிப்பிடிச்சு பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிடுறாங்க. சார் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சார், பேசணும் தானே சார் கூப்பிட்டீங்க, வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அழுகுறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே கிரிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க கிரிஷை பிடிச்சி இழுக்கிறாங்க. முத்து வந்துட்டு தடுக்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நாங்கள் பையனை கூட்டிகிட்டு போகிறோம், அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் தலைமரமாக வச்சுருந்தீங்க, இப்போ கிறிஷ் கிடச்சிட்டோம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கோங்க, லீகலாக என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, என்னோடய வேலையை நான் செய்கிறேன், என்ன தடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. கிறிஷ் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. மீனா ஆண்டி முத்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க, நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம கிறிஷை வந்துட்டு. ஸோ மித்தவும் மீனாவும் இவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, அஜோட பேரண்ட்ஸ்கிட்ட அவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ இப்போ மீனா ஃபோன் பண்ணி உடனே அங்கே மகேஷருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ உள்ளேருந்து ரோகிணி வந்த உடனே எப்படியோ மாட்டலை அப்படின்னு நினச்சோம், எதுக்கடி அவனோட பேக்கை கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் கொடுத்து அனுப்பலைன்னா தான் நீ மாட்டிக்கிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மீனா என்னாச்சு, போன விஷயம் ஓகேவா அப்படின்னு. ஏங்க நாங்கள் ரொம்ப மோசம் போயிட்டோங்க, எங்களை இவங்க நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, கிறிஷ்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னாங்க, ஆனால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிறிஷை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க உடனே கிளம்பி வாங்க, கிறிஷோட அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்லவும், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே கிறிஷை அனுப்பணும், இல்லைனா நாங்கள் கிறிஷை இங்கேயே வச்சுருப்போம், இல்லை இப்போ அவங்களுடைய அம்மாவுக்கு நான் என்னங்க பதில் சொல்கிறது அப்படின்னு. ஏங்க கிறிஷை பற்றி அவங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்நேரம் அவங்க கிளம்பி
கிளம்பி வந்திருப்பாங்க. நீங்கள் என்னமோ நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க, நாங்கள் பேசிக்கிறோன்னு எப்போத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கிறிஷோட அம்மா ஃபோன் நம்பரை கொடுக்காமையே இருக்கீங்க. இப்போ எங்கள் மேலே கோவப்பட்டா நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட லைஃப்காக இங்கே நானும் அவரும் மெனக்கெட்டு இங்கே போலீஸ்கிட்டேயும் அஜயோட அப்பா பேரண்ட்ஸ்கிட்டேயும் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் அந்த அம்மா எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பேசலாம், நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் மகேஸ்வர்கிட்ட மீனா வந்து கோவப்பட்டு பேசிட்டு முதல்ல அவங்களோட அம்மாவை வர சொல்லுங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு பார்த்தியா நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு, முத்துவும் மீனாவாலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், இதுக்கு தான் நான் அவ்வளோ தடவை சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை பார்த்தியா, இப்போ கிறிஷை கூட்டிகிட்டு போய் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க, அவங்களால முடியாதுன்னு நான் சொன்னேன் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் அவனோட லைஃப் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் நல்லா மசமாக மாட்டிக்க போகிறேன், நான் இப்போ அங்கே நேரில் வந்தால் கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரோகிணி சொல்லுவோம். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க நீ, வித்யா சொன்ன மாதிரி தான் நடக்குது போல இருக்குது, நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்ன பதில் சொல்கிறது, கிருஷ்ணனையும் உன்னையும் பார்த்துக்க வேண்டியதே என்னுடைய பொறுப்பா, எனக்கு மற்ற வேலைகளே இல்லையா, ஏதோ ஃப்ரெண்ட் ஆகிட்டே போனால் போகுது, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது நீ அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே போயிருந்தா நான் என்ன பண்ண முடியும், என்னால் இந்த விஷயத்துலையும் எதுவும் பண்ண முடியாதம்மா, நீயே போய் நேரடியாக போலீஸ்கிட்ட பேசி கிறிஷை அப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடு, என்ன இந்த பிரச்சனை இழுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மகேஸ்வரி சொன்ன உடனே ரோகிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அவ்வளோதானா, முதல்ல வித்யா என்னை இந்த மாதிரி பேசி தூக்கி எறிச்சா, இப்போ நீயா, அவ்வளோதானா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாருடி, ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்காக நீ அடுக்கடுக்காக எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே போயிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, உனக்காக வேணா இந்த ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறேன், ஆனால் இப்போ நான் அங்கே போனாலும் முத்துவும் மீனாவும் உன்னை பார்க்க வரைக்கும் என்னை சும்மாவே விட மாட்டாங்க, அவங்களுக்கு போய் நான் என்ன பதில் சொல்லுவேன், நீயே சொல்லு, இங்கே பாருடி, இதுக்கு மேலே என்னால் எதையும் அவங்கக்கிட்ட சொல்லாமல்லாம் மறைக்க முடியாது, நான் போனேன்னா ஏதாச்சும் உளறி வச்சிருவேன், தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட என்னை விட்டுரு, நீயே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க மகேஸ்வரி சொல்லிடுறாங்க. ஸோ ரோகிணி ரொம்ப கோவப்பட்டு இவங்க கிட்ட கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, எல்லா பக்கமும் ரோகிணியை லாக் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.